இயேசுவின் இரத்தம் ஜெயம். திருச்சிலுவை மகிமை. என் நண்பர்கள் இருவரோடு பேசிக்கொண்டிருந்தேன். இருவருமே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். நல்ல பயபக்தியும் இறை ஆர்வமும் கொண்டவர்கள். செப்டம்பர் மாதம் என்றவுடன் உங்கள் நினைவுக்கு வருவது என்ன என்று இருவரையும் பார்த்து ஒரு வினா எழுப்பினேன். ஒருவர் உடனே பதிலளித்தார், 8ஆம் தேதி வேளாங்கண்ணி மாதா திருவிழா என்று. மற்றவர் கூறினார், வியாகுல அன்னை விழாவை 15ஆம் தேதி என்றும், 29ஆம் தேதி மிக்கேல், கபரியேல், ரபேல் அதிதூதர்கள் விழாவையும் கொண்டாடுகிறோமே என்று முதலாமவர் மீண்டுமாய் வேகமாய் பதிலளித்தார். புனித வின்சென்ட் தே பவுல் விழா 28ஆம் தேதி என்று வருகிறதே, உபகார மாதா விழா வருகிறதே, அதை இருவரும் மறந்துவிட்டீர்களே என்று நான் சொன்னேன். இருவரும் ஆமாம் ஆமாம் என்றனர். அன்பானவர்களே, வருடத்தில் 365 நாட்களுக்கும் ஒவ்வொரு புனிதர் பெயரையோ அன்னை மரியாளின் பெயரையோ திருச்சபை சூட்டியிருப்பது அந்த நாளில் இறைவன் அவர்கள் வழியாக செய்த மகத்தான காரியங்களை நினைவு கூறவே. எனவே அந்நாட்களை தியானிப்பதில் நிச்சயமாய் தவறேதும் கிடையாது. ஆனால் சில விழாக்களுக்கு கொடுக்கப்படும் அதிகப்படியான முக்கியத்துவத்தில் வேறு சில சிறிய விழாக்கள் கண்ணெதிரே காணாமல் போய்விடுகின்றன. ஆனால் சிறிய விழாதானே என்று நாம் அலட்சியப்படுத்தும் அவற்றில்தான் இறைவனின் மிகப்பெரிய மீட்பின் இரகசியங்களும் அனுகூலங்களும் அருங்கொடைகளும் நிரம்பியிருக்கக்கூடும். அத்தகைய ஒரு விழா செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரும் சிலுவையின் மகிமை விழா. இம்மாதத்தின் பெரிய விழாக்களை குறித்து எல்லா பத்திரிகைகளும் பக்கம் பக்கமாய் கட்டுரைகள் வெளியிடுவது வழக்கம். ஆனால் சிலுவையின் மகிமையை குறித்து இம்மாத தலையங்கத்திலே எழுது என்று ஆவியானவர் தூண்டியதால் இதோ எழுதுகிறேன். இயேசுவின் குரலை தரணியெங்கும் ஒலிக்க செய்வதே சீயோன் குரலின் நோக்கமன்றோ? அன்றே இஸ்ரேல் மக்கள் பாலை நிலத்தில் இறைவன் அளித்த உணவையும் மற்றவையும் குறித்து நன்றி இல்லாமல் குறை கூறினார். இறைவன் கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பினார். பலர் மாண்டனர். அதன்பின் மன்னிப்பு கோரி மோசே மூலம் வெண்கல பாம்பு கோலில் உயர்த்தப்பட்டு அதை பார்த்து உயிர் பெற்றனர். இந்நிகழ்வே சிலுவை சின்னத்தின் முன்னோடி. குற்றமற்ற இயேசுவின் வாழ்வில் அன்று வாழ்ந்த மக்கள் தங்கள் பாவங்களால் சிலுவையை சுமத்தினர். இயேசுவால் மகிமையடைந்தது. இந்த மீட்பின் சின்னத்தை நமது வீடுகளில் வைப்பதற்கு பலர் தயங்குவதுண்டு. காரணம் கேட்டால் குடும்பத்தில் துன்பம் வரும் என்று கூறுவார். இது முற்றிலும் தவறான கொள்கை. சாத்தானால் ஏமாற்றப்பட்டு நமது சுய அறிவை நாம் இழந்துவிடக்கூடாது. மாதாந்தோறும் எனது வீட்டில் நடைபெறும் செபக்கூட்டத்திற்கு 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு சகோதரி வந்திருந்தார். முன்னே வைத்திருந்த சிலுவை படத்தை பார்த்து இயேசுவின் உருவப்படம் வைத்து ஜெபிக்காமல் இது என்ன சிலுவையை வைத்திருக்கிறீர்கள் என்று மனம் பொறுமினார். இறுதி நாட்களில் உருவமில்லா கடவுளை மக்கள் உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் வடிபவர் என்று இயேசு கூறிய வார்த்தைகளை சுட்டி காட்டினேன். அவரும் அமைதியானார். ஆம் அருமையானவர்களே, தொடக்க நிலை கிறிஸ்தவ வாழ்வுக்கு உருவப்படங்களும் சுரூபங்களும் தேவையாகலாம். ஆனால் முதிர்ச்சி பெற்ற நிலையில் இயேசுவின் சிலுவையை மனதில் நிறுத்தி உருவமற்ற தந்தையையும் ஆவியான இறைவனையும் வழிபடுவதே சிறப்பான வழிபாடாயிருக்கும். எனவே நமது வீடுகளில் சிலுவை படம் ஒன்றை வைப்போம். நமது கழுத்திலோ அல்லது சட்டை பையிலோ எப்போதும் ஒரு சிலுவையை வைத்திருப்போம். அச்சிலுவையானது நம்மை எதிர்த்து வரும் தீமைகளை நிர்மூலமாக்கி சாத்தானின் தந்திரங்களை தவிடுபடியாக்கி நமக்கு வெற்றியை கொண்டு வரும். புண்ணிய வாழ்வு வாழ்ந்து வந்த துறவி ஒரு நாள் ஒரு கனவு கண்டார். அந்த கனவில் அவர் இறந்து மேலுலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். மேலுலகில் அவர் இறுதி தீர்ப்புக்காக கடவுளுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டார். அவருக்கு பக்கத்தில் சாத்தான் கையில் ஒரு புத்தகத்தை வைத்து கொண்டு அதிலிருந்து துறவி செய்த தவறுகளை அடுக்கி கொண்டே போனது. தான் செய்யாத தவறுகளையெல்லாம் கூட சாத்தான் அடுக்கி கொண்டே போனதால் துறவி அதிர்ச்சியடைந்து நின்றார். சாத்தான் எல்லாவற்றையும் வாசித்து முடிக்கும் வரை துறவி பொறுமையாக இருந்தார். வாசித்து முடித்ததும் துறவி சாத்தானை பார்த்து, நீ இன்னும் ஒன்றை வாசிக்க மறுத்து விட்டாய் என்றார். சாத்தான் அது என்ன என்று கேட்டு நின்றது. அதற்கு துறவி,
என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் கழுவி போக்கிவிட்டார். இதுதான் நீ உன்னுடைய புத்தகத்தில் எழுதாத ஒன்று என்றார். இதை கேட்டதும் சாத்தான் ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியானது. ஆம், நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசு தன் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் கழுவி போக்கிவிட்டார். இப்போது நாம் தூயவர்களாக இருக்கின்றோம். இன்று நாம் திருச்சிலுவையில் மகிமை பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். சிலுவை யூதர்களுக்கு தடைக்கல்லாகவும் புறவினத்தாருக்கு மடமையாகவும் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகள் மற்றும் உயிர்ப்பின் வழியாக அதனை வெற்றியின் சின்னமாக மாற்றினார். எனவே சிலுவை என்பது அவமானத்தின் சின்னம் கிடையாது, அது வெற்றியின் சின்னமாகும். இந்த வேளையில் திருச்சிலுவை மகிமை விழா எப்படி வந்தது? இவ்விழா நமக்கு உண்மை என்ன என்று சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். கிபி 312ஆம் ஆண்டில் ரோமை பேரரசை யார் ஆட்சி செய்வது என்ற குழப்பம் கான்ஸ்டாண்டினோபிளுக்கும் மார்க்சிஸ்டியூஸுக்கும் இடையே ஏற்பட்டது. இந்த நேரத்தில் கான்ஸ்டாண்டினோபிள் கிறிஸ்தவர்களின் ஜெப உதவியை நாடினான். கிறிஸ்தவர்களும் அவனுக்காக ஜெபித்தார்கள். அப்போது ஒரு நாள் வானத்தில் சிலுவை அடையாளம் தோன்றி கான்ஸ்டாண்டினோபிள் வெற்றி பெறுவான் என்று சொல்லியது. அதுபோன்றே கான்ஸ்டாண்டினோபிள் வெற்றி பெற்று அரசனான். அன்றே அவன் கிறிஸ்தவ மதத்தை அரசாங்க மதமாக அறிவித்தான். சிலுவை கான்ஸ்டாண்டினோபிளுக்கு வெற்றியை கொணர்ந்தது. அதன் பிறகு கிபி 326ஆம் ஆண்டு ஹெலினா என்ற புனிதர் எருசலேம் நகர் சென்றபோது அங்கே இயேசு அறையப்பட்ட சிலுவையை கண்டுபிடித்தார். அதை திருச்சிலுவையாக போற்றி பெருமைப்படுத்தினார். மக்களுக்கும் அதற்கு வணக்கமும் மரியாதையும் செலுத்த தொடங்கினார்கள். ஆனால் கிபி 614ஆம் ஆண்டு பெர்சிய மன்னனாகிய சொஸ்ரோஸ் என்பவன் இந்த திருச்சிலுவையை கைப்பற்றி கொண்டு சென்று ஈரானில் வைத்தான். இதனை ஹெராக்லியஸ் என்ற மன்னன் 629ஆம் ஆண்டு மீட்டு கால்நடையாகவே அதனை எருசலேமில் கொண்டு வந்து சேர்த்தான். அவன் திருச்சிலுவையை கொண்டு வந்த நாள் செப்டம்பர் 14. அதன் நினைவாகத்தான் திருச்சிலுவை மகிமை விழாவை உலகம் முழுவதும் செப்டம்பர் 14ஆம் தேதி கொண்டாடுகின்றோம். இப்போது இவ்விழா நமக்கு உணர்த்தும் செய்தி என்ன என்று சிந்தித்து பார்ப்போம். தொடக்கத்தில் சொன்னது போல சிலுவை அவமானத்தின் சின்னம் கிடையாது, வெற்றியின் சின்னம். ரோமையர்கள் நாட்டை காட்டி கொடுத்தவர்களுக்கும் திருடர்களுக்கும் சிலுவை மரத்தை தந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ ஒரு தவறும் செய்யாதவர். அப்படி இருந்தும் அவருக்கு அந்த சிலுவை மரணம் கொடுக்கப்பட்டது. இயேசு தனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை மரணத்தை வெற்றியாக மாற்றினார். ஆகவே இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். அடுத்ததாக இயேசுவின் சீடர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இறையாட்சி பணியாளர்களும் சிலுவையை துணிவோடு சுமக்க முன்வர வேண்டும். நற்செய்தியில் இயேசு கூறுவார், என்னை பின்பற்ற விரும்ப எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று. ஆம், இயேசுவின் சீடர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சிலுவையை சாபமாக அல்ல, மாறாக வரமாக தூக்கி கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் அவருடைய உண்மையான சீடர்களாக இருக்க முடியும். நிறைவாக, அன்றாடம் நாம் பயன்படுத்தும் சிலுவை அடையாளத்தை பொருள் உணர்ந்து பயன்படுத்த வேண்டும். காரணம், சிலுவை வாழ்வை தரக்கூடியது. இஸ்ரேல் மக்கள் பாம்பினால் கடிபட்டு இறந்தபோது அவர்கள் வெண்கலத்தாலான பாம்பை பார்த்தார்கள், வாழ்வை பெற்றார்கள். அதுபோன்று நாமும் வாழ்வில் துன்பம், துயரம் இவற்றையெல்லாம் சந்திக்கின்ற போது சிலுவையை பார்த்தோம் என்றால் வாழ்வை பெறுவோம் என்பது உறுதி. எனவே சிலுவை அடையாளத்தை பொருள் உணர்ந்து பயன்படுத்துவோம். சிலுவையின் உண்மை பொருளை உணர்வோம். சிலுவையின் பாதையில் நடப்போம். அதன் வழியாக இறையருள் பெறுவோம். ஆமென்.